10th ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. யார் இந்த 5th ஸ்டாண்டர்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த கிளாஸ் யாருமே அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு கூட இப்போ ஒரு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு இப்போ 10th 11 ஒரு கிளாஸ்ல அந்த பையன் 6th ஸ்டாண்டர்டு, தங்கச்சி வந்து யங்கர் சிஸ்டர் வந்து யூகேஜி. ஆனா 2 பேருமே உட்காந்து அட்டெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருந்து. அவங்க அந்த ஃப்ரீ கிளாஸ் இருக்குன்னு தெரிஞ்சப்போ வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. ஸோ 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யாருக்கு வேணாலும் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இதனோட ஒரு பார்ட் நம்ம பார்த்திருந்தோம். ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து நம்ம ஒரு ஓரலா பார்த்திருந்தோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கூட நான் அதுல சில ரிவைஸ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம இந்த ஆர்டிகல்ஸ்ங்கிற சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆர்டிகல்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, so an article is a short word that comes before a subject in a sentence. An article is a short word that comes before a subject in a sentence. So ஒரு ஆர்டிகிள்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்டோட முன்னாடி வரக்கூடிய வேர்டு that comes before a subject in a sentence. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வர வேர்டு தான் ஆர்டிகிள் அப்படிங்கிறது. And most of the sentences we read and write have at least one article. நம்ம எழுதுற படிக்கிற சென்டென்சஸ்ல மோஸ்ட்லி எல்லா சென்டென்சஸ்லயுமே அட்லீஸ்ட் there will be one article. ஒரு ஆர்டிகிளாவது இருக்கும். And there are basically 3 articles. இங்கிலீஷ்ல 3 articles தான் உள்ளது. a, an and the. இது 3 தான் articles அப்படின்னு சொல்றது. இதை வந்து நம்ம மறுபடியும் ரெண்டா டிவைட் பண்ணி a and an are called indefinite articles. a and in indefinite articles அப்படின்னு சொல்றோம். the is called the definite article. the வந்து என்ன சொல்றோம், definite article அப்படின்னு சொல்றோம். அப்போ 3 articles தான் டோட்டலாவே இருக்கு. அதுல a and the 3 இருக்கு. aயும் anum indefinite articles அப்படின்னு சொல்றோம். the வந்து definite article அப்படிங்கிறோம். அப்ப இந்த வேர்ட்ஸோட மீனிங் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். a and அப்படின்னா அதை indefinite அப்படின்னு சொல்றோம். the-னா definite அப்படிங்கிறோம். அது எதனால ரீசன் சொல்லியிருந்தேன். இன்டெஃபினிட்னா நமக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு திங் வந்து நமக்கு கிளியரா இல்லை. இப்போ நமக்கு வந்து கிளியரா இல்லை ஏதோ ஒரு விஷயம். இன்டெஃபினிட் அப்படின்னா யூ ஆர் நாட் கிளியர் அபவுட் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் a cat is sleeping, a dog is eating, a boy is playing அப்படின்லாம் சொல்லும்போது ஏதோ ஒரு கேட் ஸ்லீப்பிங்கா இருக்கு, ஏதோ ஒரு டாக் சாப்பிடுறது ஈட்டிங், ஏதோ ஒரு பாய் பிளேயிங் விளையாடுறான். அப்ப எந்த பாய்னு நம்ம சொல்றது இல்லை. அது மாதிரி ஐ ஆம் ஈட்டிங் an ஆப்பிள், ஆனும் அதே மாதிரி தான். ஐ ஆம் ஈட்டிங் an ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன். எந்த ஆப்பிள்னு சொல்றேன்னா இல்ல, ஒரு ஆப்பிள். ஐ ஆம் ஈட்டிங் an ஆப்பிள். அது மாதிரி ஐ ஹாவ் an ஆரஞ்ச், என்கிட்ட ஒரு ஆரஞ்சு இருக்கு. ஒரு ஆரஞ்சு தான் இருக்கு, அது எந்த ஆரஞ்சுனாலும் நான் சொல்றது இல்லை. அப்ப இந்த ஏ ஆன் எல்லாம் வந்து இன்டெஃபினிட்டான, அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் அந்த ஏயும் ஆன். அதனாலதான் ஏயும் ஆனையும் நம்ம வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏனாலும் ஒண்ணுன்னு தான் மீனிங், ஆன்னாலும் ஒண்ணுன்னு தான் மீனிங். த அப்படின்னா என்னது, த மீன்ஸ் டெஃபினிட் ஆர்டிகிள். த வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த புக் இஸ் ஆன் த டேபிள். த புக் இஸ் ஆன் த டேபிள்னா புக் டேபிள் மேல இருக்கு. அப்ப அது எந்த புக் அப்படிங்கிறது நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். த புக் இஸ் ஆன் த டேபிள். த பென் இஸ் இன்சைட் த பாக்ஸ். அப்போ அந்த பர்டிகுலர் பென்னை நான் மீன் பண்ணி சொல்றேன். அந்த ரெட் பென்னோ ப்ளூ பென்னோ ஏதோ ஒண்ணு. த ப்ளூ பென் இஸ் இன்சைட் த பென்சில் பாக்ஸ் அப்படின்னா அந்த நான் மீன் பண்ற ப்ளூ பென் வந்து பென்சில் பாக்ஸ்குள்ள இருக்கு. அது மாதிரி த புக் இஸ் ஆன் த டேபிள்னா நான் மனசுல நினைக்கிறேன் அந்த புக் டேபிள் மேல இருக்கு. அப்ப நான் டெஃபினிட்டா எனக்கு தெரியும் எந்த ஆப்ஜெக்ட நான் சொல்றேன் அப்படின்னு. தட் இஸ் கால்ட் டெஃபினிட் ஆர்டிகல். இப்போ ஏ அண்ட் ஆன் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், த வந்து இட் இஸ் கால்ட் த டெஃபினிட் ஆர்டிகல். ஓகே, இது கிளியர் தானே? ஓகே, இது கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆனும் ஏயும் எங்க யூஸ் பண்றோம் இது நம்ம ஒரு டைம் பார்த்திருந்தோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு லிஸ்ட் காமிக்கிறேன். ஏ வர்சஸ் ஆன் யூசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஏ. ஏல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ புக், ஏ ஸ்கூல், ஏ ஹவுஸ், ஏ கார், ஏ ட்ரீ, ஏ ரிவர், ஏ கேட், ஏ டாக், ஏ ஃப்ளவர் அண்ட் ஏ மவுண்டன். அப்ப இதுல எல்லாமே பாருங்க, புக், ஸ்கூல், ஹவுஸ், கார், ட்ரீ, ரிவர், கேட், டாக், ஃப்ளவர், மவுண்டன், இது எல்லாமே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுறது? வவல்ஸ்லயா ஸ்டார்ட் ஆகுறது இல்ல வேற ஏதாவது லெட்டர்ஸ்லயா? புக், ஸ்கூல், ஹவுஸ், கார், ட்ரீ, ரிவர், கேட், டாக், ஃப்ளவர், மவுண்டன். ஓகே, இது எல்லாமே வந்து நமக்கு கான்சனன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும்.
கான்சனன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கான்சனன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறதுன்னா வவல்ஸ் இல்லாத ஆல்பபெட்ஸ் தான் நம்ம கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வவல்ஸை நம்ம வவல்ஸ்னு தான் சொல்லுவோம். AEIOU. இப்போ வவல்ஸை தவிர இருக்கிற மற்ற ஆல்பபெட்ஸை கான்சனன்ஸ் அப்படிங்கும். அப்ப இந்த புக்கு, ஸ்கூல், ஹவுஸ், கார், ட்ரீ, ரிவர், கேட், டாக், ஃப்ளவர், மவுண்டன் இதெல்லாம் கான்சனன்ஸ்ல இருக்கு. கான்சனன்ட் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. கான்சனன்ட் சவுண்ட்ல ஆரம்பிக்கிறது. ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப வந்து நான் ஆன்ல எப்படி வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஆன்ல வரும்போது 10 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஆன் பார்க்கலாம். ஆன் என் கூட நீங்க எல்லாரும் ரீட் பண்ணுங்கடா. ஆன் ஆப்பிள், ஆன் எலிஃபென்ட், ஆன் ஆரஞ்ச், ஆன் அம்ப்ரெல்லா, ஆன் அனிமல், ஆன் இக்லூ, ஆன் ஓஷன், அப்புறம் ஆன் அவர், ஆன் ஆர்பிட், ஆன் எக். ஓகே, இப்படிதான் வருது. அப்போ ஓகே ஓகே ஹலோ, கிளியர் ஆச்சா? ஓகே மேம். ஓகே எடுத்தா? ஓகே ஓகே, ஒரு செகண்ட், ஒரே நிமிஷம். எஸ், പറഞ്ഞാൽ മതിയോ? അതുകൊണ്ടാണ് നാളെ പറയാൻ പറയാം. കുറച്ച് തിരക്കുണ്ട്, അതുകൊണ്ടാണ്. മറ്റേ രണ്ടുപേര് സ്കൂളിലാണ് റീസെന്റ് കുറച്ച് അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ പറയാം. നാളെ മണി വേണ്ടിയിട്ട് ക്ലാസ് ഉണ്ടായിരിക്കുള്ളൂ. അപ്പൊ അവർ ക്ലാസ് എടുക്കുകയാണെങ്കിൽ ടൈം അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് കിട്ടൂടാ. ஒரு தாஜ்மஹால் தான் இருக்கு. அப்ப அதுக்கு ஏன் தாஜ்மஹால் சொல்றாரு? தாஜ்மஹால் சொல்றோம். சொல்றது ഓക്കെ, കുഴപ്പമില്ല. രാവിലെ ഞാൻ നോക്കട്ടെ. നാളെ എനിക്ക് ഒഴിവുണ്ടെങ്കിൽ ഞാൻ മോർണിംഗ് എടുക്കാം. കാരണം ഇപ്പൊ ഞാൻ ഓഫീസ് വർക്ക് ഉള്ളത് കൊണ്ട് அவங்க பேசி கேக்குதா? அது கேக்குது. வீடியோ மட்டும் தான் ഞാൻ നോക്കട്ടെ. കാരണം ഞാൻ ഓഫീസും കൂടെ എനിക്ക് ഉള്ളത് കൊണ്ട് ഞാൻ വർക്കിംഗും ആണ്. അപ്പൊ ഈവനിങ്ങിന് ശേഷമാണ് ഈ ക്ലാസ്സസ് ഇങ്ങനെ എടുക്കുന്നത്. അപ്പോൾ ഓഫീസ് ടൈമും കൂടെ നോക്കിയിട്ട് വർക്കിംഗ് ഹവേഴ്സ് എഫക്ട് ചെയ്യുന്നില്ലെങ്കിൽ മോർണിംഗ് ഞാൻ എടുക്കാം. അത് കുഴപ്പമില്ല. പിന്നെ മാഡം ഒരു കാര്യം കൂടെ പറയണം വിചാരിച്ചു. ഞാൻ അഡ്വാൻസ് ഫീസ് ആണ് വാങ്ങുന്നത്. അപ്പൊ എന്താന്ന് വെച്ചാല് നമുക്ക് മന്ത്ലി ഇപ്പൊ 8 ക്ലാസ്സസ് അല്ലെങ്കിൽ മാക്സിമം ഒരു 9-10 ക്ലാസ്സസ് അല്ലേ ഉണ്ടാവും. சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லலாம். புரியுதா? ஏன் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனா 4 சீப் மினிஸ்டர் இருக்காங்க. அது കഴിഞ്ഞിട്ട് ക്ലാസ് കഴിഞ്ഞിട്ട് இல்ல சார் வர மாட்டேங்குது. മെമ്പർഷിപ്പ് എല്ലാം അഡ്വാൻസ് ഫീസ് ആണ്. എല്ലാ സ്ഥലത്തും ഇപ്പൊ അങ്ങനെയാണല്ലോ. അപ്പൊ അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് ക്യാമറയിൽ ഏതോ സിംബൽ കൊടുത്തിട്ടുണ്ട്. ഒന്നുമില്ല സ്ക്രീനിൽ. മന്ത് കഴിഞ്ഞിട്ട് disconnected and reconnected it. வாட்ஸ்அப் இருக்காதுல? வேற ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதோ ஆப். வாட்ஸ்அப் இத ஒரு ஆப் க்ளோஸ் பண்ணுங்க. போடல. ഈ അഡ്വാൻസ് ഫീന്റെ സിസ്റ്റം ഇപ്പൊ ഞാൻ എല്ലാവരുടെയും വാങ്ങുന്നതുകൊണ്ടാണ് പറയുന്നത്. ഓക്കെ, അല്ലാണ്ട് വേറെ ഒന്നും മനസ്സിൽ വിചാരിച്ചിട്ടല്ല. അപ്പൊ ഒന്നും തെറ്റായിട്ടൊന്നും വിചാരിക്കരുത്. ഓക്കെ, ഞാൻ കാൽക്കുലേറ്റ് ചെയ്തിട്ട് നാളെ പറയാം. സെൻഡ് ചെയ്താൽ മതി. ഓക്കെ, can we continue? Yes. ஓகே, சார் கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் மேடம். கேமரா மட்டும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன தெரியல. பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியறதா? அதுதான் மெயினா வேணும். உங்க ஸ்கிரீன் தெரியுது, உங்க இதுவும் தெரியுது. பிரசன்டேஷன் தெரியுது. ஓகே ஓகே ஓகே.
சோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க பாருங்கடா, இதுல வந்து ஏல ஸ்டார்ட் பண்ற வேர்ட்ஸ் இப்ப நிறைய கொடுத்தேன். a book, a school, a house, a car, a tree, a river, a cat, a dog, a flower, a mountain. கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும், ஆனா பரவாயில்ல, இது தெரியணும். ஏன்னா இது வந்து பேசிக்ஸ். ஏன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பேசிக் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அப்ப அதனால எந்த ஹையர் கிளாஸ் போனாலும் ஆர்டிகல்ஸ் கரெக்டா யூஸ் பண்ண தெரியலைன்னா அது ஒரு பிக் ப்ராப்ளமா மாறும். ஓகே, அப்போ ஏ வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப வந்து ஆன் எங்க யூஸ் பண்றோம்னு பார்த்தா வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்றோம். ஏன்னா இப்போ ஆப்பிள் அப்படிங்கும்போது ஏல ஸ்டார்ட் ஆகுது. வவல்ஸ் எதெல்லாம் நமக்கே தெரியும். ஏ, இ, ஐ, ஓ, யூ, இதுதான் வவல்ஸ், இந்த 5 வவல்ஸ். இப்போ வவல்ஸ் வந்து எப்படின்னா ஆப்பிள் அப்ப ஏ ஒரு வவல், எலஃபண்ட் இ ஒரு வவல், ஆரஞ்சுல ஓ வவல், அம்பரல்லால யூ வவல், இக்லூல ஐ வவல். இப்போ வவல் சவுண்ட்ஸ்ல வர வேர்ட்ஸுக்கு எல்லாம் முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்றோம். அப்போ an apple, an elephant, an umbrella, an orange, an igloo, an animal, an ocean, an orbit, an egg. ஹவர்ங்கிற வேர்டு மட்டும் பாருங்க, HOUR. ஹெச் வவல் கிடையாதே, கான்சனன்ட் தானே. அப்ப எதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்றோம்? ஏன்னா ஹவர்னு சொல்லக்கூடாது, அவர் மேடம். அவர் 1 hour, 2 hours, 3 hours. அப்போ ஹவர் அப்படிங்கும்போது அந்த ஹா சவுண்ட் சைலண்ட் ஆயிடுது. அவர், அவர்ல ஹெச் சைலண்ட் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு ஆன் அவர்னு தான் வரும். அப்போ ஹெச் சைலண்ட் ஆனா அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் ஓ தானே அவர்ல. அப்ப ஹெச் சைலண்ட், ஹெச் கட்டு, அப்போ செகண்ட் லெட்டர் ஓ. அப்போ ஓக்கு முன்னாடி ஓ ஒரு வவல் ஆனதுனால ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? இப்ப வந்து நம்ம சில எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்தோம் அன்னைக்கு. வவல் ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆயும் ஏ யூஸ் பண்ற மாதிரி பார்த்தோம். அதுதான் வந்து யூனியன், யூனிவர்சிட்டி, யூரோப்பியன், யூஸ்டு கார், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட எல்லாம் நம்ம ஏ யூஸ் பண்ணோம். ஏன்னா அங்க வந்து அந்த யா சவுண்ட் வருது, யூ யூ யூ, வை சவுண்ட் வருது. வை சவுண்ட் வந்தா அது கான்சனன்ட் சவுண்ட் இல்லையா? அப்போ ஏ யூனியன், ஏ யூனிவர்சிட்டி, ஏ ஒன் ஆஃப்ல வா ஆ சவுண்ட் வருது. அது மாதிரி ஏ யூரோப்பியன், ஏ யூஸ்டு கார், ஏ யூஸ்ஃபுல் ட்ரிக். அப்புறம் ஏ ஒன் டைம் சான்ஸ்னா நமக்கு ஒரு டைம் கிடைக்கிற சான்ஸ் நம்ம ஒன் டைம் சான்ஸ் அப்படிம்போம். ஏ ஒன் டைம் சான்ஸ். அப்புறம் ஏ யூனிஃபார்ம், ஏ யூ டர்ன் எடுத்து போறது. இந்த சிட்டில வந்தீங்கன்னா தெரியும், டிராபிக்ல பாடுபடுத்துவாங்க. யூ டர்ன் எடுத்து போங்க சொல்லுவாங்க. யூ டர்ன்னா சுத்தி போகணும். நம்ம ஒரு இடத்துக்கு நேரம் இப்படி போகலாம்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதை விட மாட்டாங்க. டிராபிக் ஏதாவது பிரச்சனை சொல்லி அப்படியே சுத்தி வாங்க அப்படிம்பாங்க. அதுதான் யூ டர்ன் அப்படிங்கிறது. அப்ப ஏ யூ டர்ன், ஏ யூனிட். ஓகே, இதுக்கெல்லாம் தான் வந்து நம்ம ஏ யூஸ் பண்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி அன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் இது. an is used with a word that begins with a vowel sound. an எங்க யூஸ் பண்றோம்னா vowel soundல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்றோம். இப்போ an is used with a word that begins with a vowel sound. Okay, for example, an apple, an ice cream parlor, an overcoat, etc. an apple, an ice cream parlor, an overcoat, etc. overcoatனா நம்ம மேல போடுற அந்த கோட்டை overcoat அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ. A is used with a word that begins with a consonant sound. Consonantனா என்னது? A, E, I, O, U இல்லாம இருக்கிற மத்த லெட்டர்ஸ கான்சனன்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்போ அங்க வந்து a mango. மேங்கோல M வந்து M ஒரு கான்சனன்ட் சவுண்ட் தானே. மாங்கோ, மேங்கோ அப்படிங்கும்போது. அடுத்தது a grocery shop. grocery ஷாப்னா என்னது? பலசரக்கு கடை. பலவியஞ்சன கடைன்னு சொல்லுவோம் மலையாளத்துல, பீடிகான்னு சொல்லுவோம் மலையாளத்துல. ஓகே, அப்போ ஏ மேங்கோ, ஏ grocery ஷாப், ஏ ஷர்ட், இதெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல வருது. இப்போ எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்தோம். If a sound begins with a vowel sound but with a consonant letter, then we use the article and. இப்போ நம்ம அப்புறம் பார்த்தது என்னன்னா, இப்போ MBA, MLA, MP, LPG எல்லாம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனண்டா இருக்கு, ஆனா அந்த சவுண்ட் வந்து வவல் சவுண்ட் வருது. MBA, MLA, MP. அப்ப நம்ம சவுண்ட் வவல் சவுண்ட் ஆனதுனால an யூஸ் பண்றோம். an MBA student, an MLA from Tamil Nadu, an MP from Kerala, an LPG cylinder, etc. இப்போ ஏ கான்சனன்ட் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகி வவல் லெட்டர் வந்ததுன்னா அப்ப நம்ம ஏ யூஸ் பண்ணணும். ஏன்னா சவுண்டுக்கு தான் அங்க இம்பார்ட்டன்ஸ். alphabet vowel ஆனா சவுண்ட் கான்சனன்ட். So you can see a one man show, a one-eyed man, a university, a European, a uniform, etc. ஓகே, அப்ப இங்க வந்து யூன்னு வருது. யூரோப்பியன், யூனிவர்சிட்டி, யூனிஃபார்ம். அங்க நம்ம ஏ சவுண்ட், ஏ ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணணும். ஒன் மேன் ஷோ, ஒன் ஐடு மேன்,
அப்புறம் என்ன சொல்றது, ஒன் ஆஃப் சான்ஸ் இப்படி எல்லாம் சொல்லும்போது ஏ தான் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹெச்ல வர வேர்ட்ஸ். ஹெச்ல வந்து ஒரு 3-4 வேர்ட்ஸ் இருக்கு. அங்க வந்து ஹெச் சைலண்டா கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச் இஸ் அ கான்சனன்ட், பட் இன் வேர்ட்ஸ் லைக் அவர், ஆனர் அண்ட் ஆனஸ்ட் the letter H is silent. இப்போ ஹெச் சைலண்ட் ஆகும்போது ஹெச்சுக்கு அடுத்த அல்பபெட் எது? ஓ. ஓ வந்து ஒரு வவல். அப்ப நம்ம வவலுக்கு முன்னாடி என்ன ஆர்டிகிள் கொடுக்கணும்? ஆன் கொடுக்கணும். ஸோ ஆன் அவர், ஆன் ஆனர், ஆன் ஆனஸ்ட் இப்படின்னு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 சென்டென்சஸ் இருக்கு. வேற யாரும் ஜாயின் பண்ணிருக்காங்களே. ஃபௌசியா, நீங்க மீட்ல இருக்கீங்களா? ஃபௌசியா இந்த கிளாஸ்ல இருக்கீங்களா? ஓகே, ஃபௌசியா அந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் ரீட் பண்றீங்களா? சார் நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட் கூட இருக்காங்க. ஓகே, அவங்க ரீட் பண்றாங்க. யார் ரீட் பண்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். இதுல ஒரு வேற ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபௌசியா, கேன் யூ ரீட் தட் எக்ஸாம்பிள்ஸ்? மைக் ஆன் பண்ணி ரீட் பண்ணலாம், சரியா? இது ஆக்சுவலி நம்ம வேற ஒரு கிளாஸ், பட் பரவாயில்ல, உங்களுக்கு இப்ப கத்துக்கணும்னா நீங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரீட் பண்ணுங்கடா. யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. ஓகே, ஐ வாஸ் வெயிட்டிங் இன் த பார்க் ஃபார் an hour. பெருமாள் ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட மைண்ட்ல நீங்களும் மனசுல ரீட் பண்ணுங்க. ஐ வாஸ் வெயிட்டிங் இன் த பார்க் ஃபார் an hour. அப்போ an hourன்னு வருது. ஏ ஹவர்னு சொல்ல மாட்டோம், an hour. ஏன் எப்படி சொல்றோம்? ஹெச் வந்து சைலண்ட். அடுத்தது, she received the award with an honor. ஆனர்னா ஒரு ஒரு பதவி, மலையாளத்துல அங்கீகாரம் சொல்லுவாங்க. So she received the award with an honor. Raghu is an honest gentleman. ஆனஸ்ட்னா உண்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறவங்க ஆனஸ்ட். அப்ப ரகு இஸ் an honest gentleman. an honestன்னு தான் சொல்றோம். ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சு நம்மளோட த எங்க யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். தோட யூசஸ் வந்து ஒரு டைம் கூட நமக்கு ரிவைஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ் தக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசின விஷயத்தை பத்தியே சொல்லும்போது த யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது டெஃபினிட் ஆர்டிகல் ஆச்சே. ஓகே, ஸோ நவுன்ஸ் தட் ஹாவ் பீன் யூஸ்ட் earlier, with that you can use the. For example, my sister is making a film. The film is on the folk art of Nepal. என்னோட சிஸ்டர் ஒரு ஃபிலிம் பண்றா. அந்த ஃபிலிம் வந்து ஃபோக் ஆர்ட் ஆஃப் நேபாளை பத்தி, நேபாளோட ஃபோக் ஆர்ட்டை பத்தி. அப்போ அதை வந்து அந்த ஃபிலிம் அப்படிங்கும்போது த ஃபிலிம். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு ஒரு ஃபிலிம்னு, அப்போ த ஃபிலிம். அடுத்தது, ஐ ரெட் அ நோவல் எஸ்டர்டே. நான் நேற்றுக்கு ஒரு நோவல் படித்தேன். த நோவல்ஸ் நேம் இஸ் எ டால்ஸ் ஹவுஸ். அந்த நோவலோட பேரு, த நோவல்ஸ் நேம் இஸ் எ டால்ஸ் ஹவுஸ். அப்போ த வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன், the is used with ordinals like first, second, third, fourth, fifth, etc. For example, I am the second child for my parents. She is the first child for my parents. I am the first in the class. She is the last in the class. இதுக்கெல்லாம் நம்ம the யூஸ் பண்ணணும். The first, the last, the last, the next, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து adjectives in the superlative degree. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அட்ஜெக்டிவ்ஸ் தான் படிக்க போறோம். இப்போ அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி இதை கொஞ்சம் சொல்லிடலாம்னு எடுத்தா இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் எடுக்கிறேன். அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல வந்து ஹையஸ்ட் ஃபார்முக்கு பேர் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிம்பாங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஃபௌசியா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்ஜெக்டிவ்ஸோட 3 ஃபார்ம்ஸ்ல இந்த ஹையஸ்ட் ஃபார்முக்கு பேர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Do you know that? ஓகே, எஸ். அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி கூட நம்ம எப்பவுமே த யூஸ் பண்ணணும். த. ஃபார் எக்ஸாம்பிள், மீரா இஸ் த கியூட்டஸ்ட் கேர்ள். ஐ ஹாவ் சீன். ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்ட். ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்ட். பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன். அப்ப எல்லாம் பாருங்க, த கியூட்டஸ்ட், த லார்ஜஸ்ட், த ஸ்மாலஸ்ட். அப்புறம் ராமு இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். Anjana is the shortest girl in the group. Manav is the fattest man in the club. Fattest na avan da irukradhile gundu. Yellow is the brightest color in sarees. And lotus is the most beautiful flower in the world. So adjectives oda superlative degree varumbodella நம்ம the அப்படிங்கற article யூஸ் பண்ணணும். ஓகே,
நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூல் வந்து the is used with universal and unique nouns. யூனிவர்சல் நவுன்ஸ்னா உலகத்திலேயே ஒண்ணுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன், மூன், எர்த், இதெல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கா? ரெண்டு சன் இருக்கா, ரெண்டு மூன் இருக்கா, இல்ல ரெண்டு எர்த் இருக்கா? எவ்வளவு சன் இருக்கு, எவ்வளவு மூன் இருக்கு? ரெண்டு மூணு இருக்கா? எருமாடுல ஒரு மூணு, கேலிக்கெட்ல ஒரு மூணு, ரெண்டு மூணு இருக்கா? ஒரு மூணு தான் இருக்கு. எர்த் எவ்வளவு இருக்கு? நம்ம பிளானட் எர்த் எவ்வளவு பிளானட்ஸ் இருக்கு? எர்த் ஒரு எர்த் தான் இருக்கு இல்லையா? 8 பிளானட்ஸ் இருக்கு, ஆனா எர்த் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. வேற பிளானட்ஸ் இருக்கு, சோலார் சிஸ்டத்துல வேற பிளானட்ஸ் இருக்கு, மெர்க்குரி, வீனஸ், அந்த பிளானட்ஸ் எல்லாம் அவங்களும் ஒன்னொன்னுதான் இருக்காங்க. அப்ப த மெர்க்குரி, த வீனஸ். சோலார் சிஸ்டம் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல, சயின்ஸ்ல, சோசியல் ஸ்டடீஸ்ல? சௌர மலையாளத்திலயான சௌரயுதம்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, சூரிய தமிழ்லயான சூரிய குடும்பம்னு படிச்சிருப்பீங்க. சூரிய குடும்பம். ஓகே, சூரிய குடும்பம் மலையாளம் படிச்சவங்க சௌரயுதம் சொல்லுவாங்க. ஸோ சோலார் சிஸ்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பிளானட்டும் ஒண்ணுதான் இருக்கு. அது மாதிரி சன் ஒண்ணுதான். சன் எங்க இருக்கும் சோலார் சிஸ்டத்தோட? இன்சைடா அவுட் சைடா? சன் வந்து சோலார் சிஸ்டத்தோட சென்டர்ல மிடில்ல இருக்கும். ஓகே, அப்போ சன், மூன், எர்த் இதெல்லாம் வந்து யூனிக்கான நவுன்ஸ், ஒண்ணுதான் யூனிவர்சலான நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், the sun rises in the east, the moon gives us coolness at night, the earth is the third planet in the solar system, the earth is the only planet that has life. அப்போ the sun, the east, eastங்கிறது ஒரு டைரக்ஷன், the east, the moon, the earth, அப்புறம் இங்கேயே the third planet, the solar system, the earth is the only planet, எல்லாத்துலயும் the வருது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஃபிஃப்த் யூஸ் பார்க்கலாம். நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். நதிகளோடு, கடல்களோடு, இதனோட எல்லாம் பேரு கூட நம்ம the யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், the Ganges is the longest river in India. The Ganges is the longest river in India. Gangesனா எந்த ரிவர்? Ganges river தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கங்கா சொல்லுவோம் இல்லையா? கங்கா ரிவர், அதுதான் the Ganges இங்கிலீஷ்ல. So the Ganges is the longest river in India. வேர்ல்ட்லயே லாங்கஸ்ட் ரிவர் வேற இருக்கு. Does anyone know that? வேர்ல்ட்லயே லாங்கஸ்ட் ரிவர் எது? Fauzia, do you know? A small river, small, I mean the name is very small. Nile, Nile river. Okay, Nile Nadi. Nile Nadi தான் உலகத்திலேயே லாங்கஸ்ட். Okay, India is surrounded by Nile da, Nile, Nile. Type it in the comment box. Nile river. Okay. Yes. Next one, India is surrounded by the Arabian Sea, Arabic Kadal, the Bay of Bengal. Bay of Bengal na Bengal Samudram சொல்லுவாங்க, and the Indian Ocean, Indian Mahasagaram, the Indian Ocean. So the Arabian Sea, the Bay of Bengal, and the Indian Ocean. எல்லாம் ரிவர்ஸ் ஓட சீஸ் ஓட பேர் என்னன்னா ன்னு சொல்றோம் நம்ம. அப்புறம் லாஸ்ட் ஒன், the Himalayas beautifies India. So the Himalayas போது ஹிமாலயம் மலை. நெக்ஸ்ட் வந்து குரூப்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் கூட the யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the European Union, the US, the UAE, இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது, குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ். இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா எல்லாம் மாதிரி டிஃப்ரெண்ட் தனித்தனி கண்ட்ரிஸ் ஆனா நம்ம the எழுத மாட்டோம். the இந்தியான்னு எல்லாம் சொல்ல மாட்டோம், the ஆஸ்திரேலியான்னு சொல்ல மாட்டோம். ஆனா யுஏஇ, யுஎஸ்ஏ இதெல்லாம் வந்து குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ், அதனாலதான் the சொல்றோம். the USA, the European Union, the UAE, the UK, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நேஷனாலிட்டிஸ் ஆர் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ். நம்ம ஜாதி மதம் எல்லாம் சொல்லும் போது the யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the Hindus, the Islams, இல்லைன்னா the Muslims, the Sikhs, the Indians, நம்ம எல்லாரும் இந்தியன்ஸ், the Indians, the British, the French, etc. அப்புறம் அடுத்தது ஹோலி புக்ஸோட நேம்ஸ். ஹோலி புக்ஸ்னா ஒவ்வொரு ரிலீஜியனுக்கு ஒவ்வொரு புக் இருக்கும் இல்லையா, ஹோலி புக்.
அந்த புக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்க்கு வந்து த பகவத்கீதா. பகவத்கீதை தான் நம்மளோட புக்கு, ஹிந்துஸ்க்கான புக்கு. த ஹோலி பைபிள், கிறிஸ்டியன்ஸோட ஹோலி பைபிள். இஸ்லாம்ஸுக்கு த குரான் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து ஹோலி புக்ஸோட பேரு. த குரான், த பகவத்கீதா, ஹோலி பைபிள், எக்ஸெட்ரா. அடுத்தது வந்து நியூஸ் டெய்லிஸ் அண்ட் மேகசின்ஸ். நியூஸ் பேப்பர்ஸ் கூட மேகசின்ஸோட நேம்ஸ் கூட எல்லாம் த யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த விகடன், த கல்கி. நீங்க எல்லாம் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றீங்களா எருமாட் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் எந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவீங்க? தமிழ் நியூஸ் பேப்பரா இங்கிலீஷா? தமிழ் தமிழ் ரீட் பண்ற மாதிரியே இங்கிலீஷ் ரீட் பண்ணி பழகுங்கடா. நான் வேணா சொல்றேன் அவங்க ரெடி சார் கிட்ட. சரி சார் நான் சொல்லியிருக்கேன், சிம்பிளான லாங்குவேஜ்ல இருக்கிறது ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் ரீட் பண்றீங்களா? ரீட் பண்றீங்களா இல்லையா இங்கிலீஷ்ல? எஸ் ஆனஸ்டா சொல்லணும், ஆனஸ்டா சொல்லணும். ரீட் பண்றீங்களா இல்லையா? வெக்கேஷன்ல ரீட் பண்ணீங்களா எல்லாரும்? இல்லைன்னா பரவாயில்ல, இனிமே ரீட் பண்ணுங்க. பண்ணலைன்னா பரவாயில்ல, இனிமே பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்கு. ஓகே. சோ இங்க வந்து நான் வந்து ஒரு இது போட்டிருக்கேன், இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ். எல்லாருக்கும் தெரியும், சாருக்கும் தெரியும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுங்க ரீட் பண்ண. ஏன்னா நீங்க வந்து ஹிந்து பேப்பர் இப்பவே ஆரம்பிச்சா ஒன்றும் புரியாது உங்களுக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்லோலி ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து ட்ரெயின்ஸ், ஷிப்ஸ், ஸ்பேஸ் ஷிப்ஸோட நேம்ஸ் கூட எல்லாம் த யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த ஜனசதாப்தி, த வந்தே பாரத். வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் இருக்கு, ஜன்சதாப்தின்னு ஒரு ட்ரெயின் இருக்கு. அப்ப த ஜனசதாப்தி, த வந்தே பாரத். அப்புறம் த அப்போலோ, அது ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு. த எம்வி மாதவி, அது ஒரு ஷிப்பு. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் ஷிப்ஸ், ட்ரெயின்ஸோட எல்லாம் பேர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸ்ல இப்போ த நோபல் பிரைஸ், த சாகித்ய அகாடமி அவார்டு, த பத்மபூஷன். இப்போ ரீசென்ட்லி பத்மபூஷன் நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. நேஷனல் அவார்டு அது பத்மபூஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வெல் நோன் ஈவெண்ட்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம். த ஏஷியன் கேம்ஸ், த வேர்ல்டு கப், த ஒலிம்பிக் கேம்ஸ், த ஆஸ்கார் அவார்ட்ஸ், எக்ஸெட்ரா. ஓகே, இது இவ்வளவுதான் த ஓட யூஸ் வருது. எங்க நீ நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது? வேர் டு நாட் யூஸ் ஆர்டிகல்ஸ். ஒரு சில இடத்துல ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அது எங்கன்னு பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன்ஸ் கூட ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, அது ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு கண்ட்ரியோட பேரு. இங்கிலாந்து ஒரு கண்ட்ரியோட பேரு. நரேந்திர மோடி ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனோட பேரு. ஸ்டாலின் ஒரு பர்சனோட பேரு. இவங்க கூட எல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், குவாலிட்டிஸ், இமோஷன்ஸ், இது கூட எல்லாம் நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம், ஏ அண்ட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் மெட்டீரியல் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். மெட்டீரியல் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் தெரியும் இல்லையா? அதாவது கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸ் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படிங்கும். அந்த மாதிரி நவுன்ஸ் கூட நம்ம இப்போ சால்ட், சுகர், வாட்டர், இது கூட எல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஐ வாண்ட் த வாட்டர்னு சொல்ல மாட்டோம், ஐ வாண்ட் வாட்டர்னு தான் சொல்லுவோம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட நம்ம எப்போவாது ஆர்டிகல் யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்ல, ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இதுதான் where to not use articles. We should not use articles with proper nouns, abstract nouns and material nouns. Material nouns are also called uncountable nouns. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன், அதோட முடிஞ்சது. இந்த ஆக்டிவிட்டி இப்போ பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் இந்த 3 pages மட்டும் இப்போ பண்ணலாம். ஓகே, இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த ரைட் ஆர்டிகிள் அண்ட் fill in the blanks. நீங்க எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஃபௌசியா நீயும் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஐ பாட் டேஷ் புக் டேஷ் எரேசர் அண்ட் டேஷ் ஃபைல் ஃப்ரம் ஷாப். ஆர்டிகிள்ஸ் வச்சு கரெக்டா ஃபில் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் எடுங்க. நோட்ல கரெக்டா அந்த கொஸ்டின்ஸ் இப்பவே காப்பி பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பண்ணலாம். எல்லாருக்கிட்டையும் நோட் புக் இருக்கா? எஸ், நோட் எடுத்துக்கோங்க. ஆர்டிகிள்ஸ் ஒரு ஹெட்டிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஆர்டிகிள்ஸ் ஹெட்டிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
I bought dash book, comma dash eraser and dash file from dash shop. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 minute டைம் தருவேன். நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்புறம் நான் ஆன்சர் சொல்லுவேன். ஓகே ஓகே ஃபௌசியா ஆன்சர் கொடுத்திருக்கா. சரி, சிலதுல மிஸ்டேக் இருக்கு, அதை நான் சொல்லி தரேன். ஓகே ஃபௌசியா எந்த கிளாஸ்மா நீ? I think you are from Coimbatore, Fauzia. Where are you from? நீங்க ரெண்டு போன்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களோ? ஃபௌசியா, முபாரக் சலீம் ரெண்டுமே நீங்க தானே? ஓகே. அப்ப ஏதா ஒண்ணு அன்மியூட் பண்ணி பேசலாமே. ஒண்ணு இது பண்ணி மைக் ஆன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. முபாரக் சலீம் அதுல மைக் ஆஃப்ல இருக்கு, அதை ஆன் பண்ணி பாருங்க. எஸ் மேம். எஸ் எஸ் இப்ப கேக்குதா? உங்க நேம் வந்து ஃபௌசியா கரெக்ட்டா? நோ மேம், அவர் பிரதர் ஃபவாஸ் மேம். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் அட்டெண்ட் பண்றீங்களா? சரி சார். ஓகே, நீங்க எந்த பிளேஸ்? நீங்க சென்னை மேம். சென்னையில எங்க? சேதாப்பேட் மேம். ஓகே ஓகே. I have a friend in Saidapet. I was in Chennai till 2012, so I know some of the places in Chennai. T Nagar, do you come to T Nagar? Yes ma'am, you told me ma'am last month. Yes, I was there in T Nagar. Yes. We had a house there, but later we sold it because we settled in Kerala. Okay. Okay da, sis answer பண்ணியாச்சா? எருமாட் ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பண்ணியாச்சா? Yes. அப்போ I bought dash book dash eraser and dash file from dash shop. அப்போ இங்க என்ன பண்ணலாம்னா, நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. நான் ஒரு புக், ஒரு எரேசர், ஒரு ஃபைல் இத்தனையும் நான் அந்த ஷாப்ல இருந்து வாங்கினேன். அப்போ ஒரு புக், ஒரு எரேசர், ஒரு ஃபைல் அப்படிங்கும்போ ஏ புக் ஓகே. அடுத்தது எரேசர். எரேசர் கூட ஏ எரேசர்னு சொல்லுவோமா, ஆன் எரேசர்னு சொல்லுவோமா? which is correct. E வந்து வவல். அப்ப வவல் சவுண்ட் முன்னாடி நம்ம எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். an, yes, an eraser. அப்ப a book, an eraser and a file from the shop. Answer பண்ணுங்க. I bought a book, an eraser and a file from the shop. Okay, now we will move to the second question. Kali is dash island in dash Lake Chilka. காலிஜே அப்படிங்கிறது லேக் சில்கால இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஐலாண்ட். Yes, Fauzia or Fawaz, you can type in the comment box. Okay. First எழுதுங்க. Write it fast, Erumat students. Second question, first question completed? Yes, ma'am. Okay, so second question பாருங்க. Kalijay is dash small island in dash Lake Chilka. அப்ப எப்படி வரும்னா, Kalijay is a small island in the Lake Chilka. Very good. Fauzia, very good. Kalijay is a small island in the Lake Chilka. ஏன்னா லேக் சில்காங்கிறது ஒரு லேக்கோட பேரு, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்குது. ஓகே, அப்ப அங்க வந்து த லேக் சில்கான்னு கொடுக்கணும். ஏன்னா அது ஒண்ணுதான், ஒரு லேக் தான் இருக்கு. அப்படி அதனால ஒரு சின்ன ஐலாண்ட் அப்படிங்கும்போது a small island. ஓகே, third one பார்க்கலாம். Meena caught dash bad cold last night. Meena caught dash bad cold last night. பேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்டு. கான்சனன்ட்ஸ் முன்னால நமக்கு ஆன் தேவையில்லை. அப்ப நம்ம என்ன வவல்ஸ்க்கு முன்னாடி தான் ஆன் யூஸ் பண்ணுவோம். பேட் அப்படிங்கிறது பி ஒரு கான்சனன்ட் இல்லையா? ஸோ கான்சனன்ட் முன்னால நம்ம ஆன் போட மாட்டோம் டெஃபினெட்லி. ஸோ மீனா காட். எருமாட் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் வரும்? ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஏ பேட் கோல்ட் இல்ல த பேட் கோல்ட். எது வரும்?
இல்லடா ஏ தான் வரும். மீனா caught a bad cold last night. மீனா caught a bad cold last night. சிரிக்காதுங்க. ஓகே. சோ அவளுக்கு நைட் ஒரு கோல்டு வந்தது அப்படிங்கறாங்க. ஒரு பேட் கோல்டு வந்தது அவ்வளவுதான். பேட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோல்டு வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குற டிசீஸ் அது. ஃபீவர் வந்தா கூட பரவாயில்ல, எப்படியா தூங்கி ரெஸ்ட் எடுத்துடலாம். கோல்டு இட் இஸ் வெரி இரிட்டேட்டிங். யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ எனி ஒர்க் ப்ராப்பர்லி. sneezing, coughing. Okay. So next one, fourth question read பண்றேன். It is dash pity that this year Runa failed to get dash prize in elocution. Elocution means speech competition. So it is dash pity. பிட்டிங்கிறது நமக்கு ஒருத்தர்கிட்ட தோணுற ஒரு இமோஷன், சிம்பதி. So it is dash pity that this year Runa failed to get dash single prize in elocution. அப்ப இதுல வந்து பிட்டிங்கிறது ஒரு இமோஷன். இமோஷனுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிகல்ஸ் வேணுமா திங்க் பண்ணணும். ஓகே, ஆன்சர் எப்படி வரும்னா இட் இஸ் பிட்டி. ஏ பிட்டின்னு வராது, ஏன்னா பிட்டிங்கிறது ஒரு இமோஷன் நான் சொன்னேன். அப்ப அங்க ஆர்டிகிளே வேண்டாம். இட் இஸ் பிட்டி. அப்ப அந்த ஸ்பேஸ்ல நீங்க எக்ஸ்ன்னு போட்டுருங்க. அந்த டேஷோட அந்த இடத்துல ராங், அங்க ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்ப நான் இங்க இப்படி கட் பண்றேன். ஓகே, இங்க ஒன்றும் வேண்டாம். ஸோ இட் இஸ் பிட்டி தட் திஸ் இயர் Runa failed to get a single prize in elocution. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? ஏ. Runa failed to get a single prize in elocution. First one, நான் அதுல எழுத பார்க்கிறேன். I will try to write. I bought a book, an eraser and a file from the shop. Next one, Kalijai is a small island in the lake Chilka. Next, Meena caught a bad cold last night. Fourth one, it is pity that this year Runa failed to get a single prize in elocution. Okay. Now moving to the fifth question. Please obtain dash residential certificate from the dash councillor or dash MLA or dash MP. Please obtain dash residential certificate from dash councillor or dash MLA or dash MP. Please obtain dash residential certificate from dash councillor or dash MLA or dash MP. Okay, அப்ப என்ன வரும்? Please obtain a residential certificate from the councillor. Please obtain the residential, sorry, please obtain a resident, இல்ல, sorry, எனக்கு ஒரு mistake வந்தது. Please obtain the residential certificate from a councillor or an MLA or an MP. An MLA or an MP. எதனால an போடுறோங்கிறது புரிஞ்சுதா? Because an அப்படிங்கிறது vowel சவுண்டுக்கு முன்னால யூஸ் பண்றோம். இப்போ vowel சவுண்டுக்கு முன்னால an யூஸ் பண்றதுன்னா நமக்கு வந்து MLA அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட்.
M வந்து ஒரு கான்சனன்ட். ஆனா அந்த M அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ற அந்த சவுண்ட் பாருங்க வவல் சவுண்டா வருது. ஓகே, an MLA or an MP. ஓகே, அது மாதிரி நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு அனு, dash loyalty and honesty are her strengths. According to Anu, dash loyalty and honesty are her strengths. அப்போ லாயல்ட்டி ஆனஸ்டி எல்லாம் வந்து குவாலிட்டிஸ், ஹியூமன் பீயிங்ஸுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ். அப்போ இந்த குவாலிட்டிஸ் கூட எல்லாம் நமக்கு வந்து என்ன வேண்டாம், ஆர்டிகல்ஸ் வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி பிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிட்டிக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வேண்டாம். ஓகே, அதே மாதிரி அக்கார்டிங் டு அனு, லாயல்ட்டி அண்ட் ஆனஸ்டி ஆர் ஹர் ஸ்ட்ரெங்க்ஸ். அப்போ இங்க என்ன வேண்டாம், ஆர்டிகிள் வேண்டாம். நோ நீட் டு ரைட் அன் ஆர்டிகிள். வந்து ஆர்டிகிள் இஸ் நாட் நீடட். ஓகே, காப்பி பண்ணுங்க. Okay, according to Anu, dash loyalty and honesty are her strengths. இது காப்பி பண்ணியாச்சா இந்த பேஜ்ல? Yes. Yes. Yes, ma'am. Yes. Okay, அப்ப next page போலாமா? Yes, ma'am. Okay, very good. Okay, இப்போ நான் வந்து next page போறேன். இது முடிச்சு இதுவும் முடிக்கணும் இன்னைக்கு. அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. ஓகே, so 1 6 7 8 இன்னும் 14 questions இருக்கு. Okay. Okay, ma'am. Next one, my uncle who teaches in dash university is dash honest man. My uncle who teaches in dash university is dash honest man. யூனிவர்சிட்டி அப்படிங்கும்போது யூ சவுண்ட் வருது, யூ. அப்ப அங்க வவல் கிடையாது, அது யூ வவல் தான். ஆனா யூ அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ஒய் சவுண்ட் வருது. அப்ப அது வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்டா வருது. ஓகே, அப்போ மை அங்கிள் ஹூ டீச்சர்ஸ் இன் ஏ யூனிவர்சிட்டி இஸ் an honest man. My uncle who teaches in a university is an honest man. இப்போ A யூனிவர்சிட்டின்னு தான் வரும், an honest man வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். dash moon goes round dash earth and dash earth goes round dash sun. எல்லாமே யூனிக் நவுன்ஸ். யூனிக் நவுன்ஸ் எல்லாமே. ஓகே, the unique nouns அப்படிங்கும்போ dash moon dash earth dash sun. யூனிக் நவுன்ஸ்க்கு என்ன வரும் நம்ம படிச்சோம், எந்த ஆர்டிகிள் வரும்னு பார்த்தோம். ஓகே, அப்ப இங்க என்ன வரும், யூனிக் அண்ட் யூனிவர்சல் நவுன்ஸ்க்கு நம்ம எப்பவுமே எந்த ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும்,
Yes, you should always use definite article. So good. The moon goes round the earth and the earth goes round the sun. அப்ப எல்லாத்துலயும் the தான் வரும். The moon goes round the earth, THE ன்னு எழுதுறேன், and the earth goes round the sun. Okay. The next one, dash sun is at dash center of dash solar system. Dash sun is at dash center of dash solar system. Yes, இதுக்கு the ன்னு வரும். The sun is at center of the solar system. The sun is at the center of the solar system. Yes. முடிச்சாச்சா? 3 questions complete பண்ணியாச்சா? Yes, ma'am. Okay. அப்ப நமக்கு next வந்து dash France and dash UK are located on either sides of dash English channel. Okay. அப்ப இங்க வந்து பிரான்ஸ் ஒரு கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியோட நேம். அப்போ ஒரு சிங்கிள் கண்ட்ரிக்கு வந்து நமக்கு ஆர்டிகிள் வேண்டாம். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் கட் பிரான்ஸ் அண்ட் இங்க the UK ன்னு தான் சொல்லுவாங்க, the United Kingdom. So France and the UK are located on either sides of the English Channel. English Channel வந்து ஒரு ரிவரோட பேரு. அப்ப the English Channel. Okay. அப்போ dash France and dash UK are located on either sides of dash English Channel. Okay. சரி, next one பார்க்கலாம். Dash Mount Everest is dash highest peak in the world. Dash Mount Everest is dash highest peak in the world. Dash Mount Everest is dash highest peak in the world. அப்போ இங்க என்ன வரும்? Mount Everest ஒண்ணுதான் இருக்கு. So the Mount Everest is highestங்கிறது ஒரு adjective. அப்போ the highest peak superlative degreeல வர adjective. So the Mount Everest is the highest peak in the world அப்படின்னு வரும். Yes. Next question. Dash White House is dash official residence of dash president of dash USA. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒயிட் ஹவுஸ்ங்கிறது யூஎஸ்ஏ பிரசிடென்ட்க்கு அஃபிஷியல் ஆஃபீஸோட பேரு ஒயிட் ஹவுஸ். அப்போ த ஒயிட் ஹவுஸ் ஸ்பெஷல் பில்டிங் அது. த ஒயிட் ஹவுஸ் இஸ் த அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் the President of India, I'm sorry, the President of the USA. The White House is the official residence of the President of the USA.
குயிக்கா லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகே, அந்த ஒயிட் ஹவுஸ் அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? the white house writing okay. Okay, next question. Amartya Sen dash great economist received dash Nobel Prize for economics. Amartya Sen dash great economist received dash Nobel Prize for economics. So Amartya Sen the great economist, மறுபடி the வரும். Amartya Sen the great economist received ஒரு அவார்டோட பேரு, அப்ப நம்ம the Nobel Prize for economics. Last M.S. Subbulakshmi has received dash Bharat Ratna dash highest civilian award in India. அப்போ M.S. Subbulakshmi has received awardோட பேரு கூட the போடணும். the Bharat Ratna M.S. Subbulakshmi has received the Bharat Ratna. அப்புறம் highest அப்படிங்கிறது superlative degree, அப்போ the highest civilian award in India. Students complete பண்ணியாச்சுன்னா சொல்லுங்கடா. Yes ma'am. Yes ma'am, no ma'am ரெண்டும் கேக்குறது. அப்ப எது கரெக்ட்? எஸ்ஸா நோவா? No. ரெண்டும் சொல்றீங்க. சரி, கம்ப்ளீட் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. M.S. Subbulakshmi has received the Bharat Ratna, the highest civilian award in India. அது வரைக்கும் எழுதுங்க. அப்புறம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கூட இருக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல. 5 6 இருக்கு. Okay, completed? Hey, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்கடா. Completed. Okay, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 6 questions இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இதே மாதிரி ஸ்பீடா எழுதிங்க. உங்களுக்கு 5 minutes இருக்கு இன்னும். If I tell you dash secret of his success, you will feel very happy on one hand and inspired on dash other. If I tell you dash secret of his success, you will feel very happy on one hand and inspired on dash other. Okay, அப்ப இது எப்படி வரும்னா Fauzia good. If I tell you the secret of his success, you will feel very happy on one hand and inspired on the other. ரெண்டு இடத்துலயும் the தான் வரும். The secret of his success and inspired on the other hand.
Okay. Okay. பண்ணிட்டீங்களா? Next question பார்க்கலாம். Dash Mahabharata is dash longest Indian epic. இந்தியாலயே இருக்கிற லாங்கஸ்ட் புராண கதை வந்து மகாபாரதம் தான். So dash Mahabharata is dash longest Indian epic. Okay. So the Mahabharata is the longest Indian epic. ஏங்க ரெண்டுலயும் த வருதுன்னா மகாபாரதா ஒரு ஃபேமஸ் டெக்ஸ்டோட பேரு, அப்ப அது த தான் போடணும். லாங்கஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ், அப்ப அங்கேயும் த தான் யூஸ் பண்ணணும். Okay. Second question எழுதியாச்சா? The Mahabharata is the longest Indian epic. Have you completed? Yes, ma'am. Okay. அப்படியான third question. Thirdல உங்களுக்கு கண்டினியூஸா வரும்போது 15th கொஸ்டினா வரும்னு நினைக்கிறேன். London is the capital of dash United Kingdom. Yes. London is the capital of, இங்கேயும் மறுபடியும் the United Kingdom. இது ஸ்கிரீன்ல எனக்கு இப்படிதான் எழுத முடியும். ஸோ கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இதா வருது, ஏன்னா நான் மவுஸ் வச்சு எழுதுறதுனால. London is the capital of the United Kingdom. London is the capital of the United Kingdom. Okay. Next one. The president functions from dash parliament. The president functions from dash parliament. Okay. The president functions from the parliament. The parliament. Again, parliament is ஒரு office, அதனால அது ஒண்ணுதான் வரும். Next one. Okay. அந்த வரைக்கும் எழுதுங்க. லாஸ்ட் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ടീച്ചറെ നാളെ മുതൽ ജിമ്മിന് വരാന്ന് വിചാരിക്കുകയാണ്. അപ്പൊ 8 o'clock വരാൻ പറ്റുമോ? ടീച്ചറെ നാളെ മുതൽ ജിമ്മിന് വരാന്ന് വിചാരിക്കുകയാണ്. അപ്പൊ 8 o'clock ബാച്ചിലെ ടീച്ചർ തന്നെയാണോ? നാളെ മുതൽ വരാൻ പറ്റുമോ?
കാര്യങ്ങളൊക്കെ ഞാൻ ചെയ്ത് അങ്ങനെ ജോലി എനിക്ക് ഇരിക്കാൻ പറ്റുന്നത് എടുക്കാൻ പറ്റുന്നത് ഞാനിപ്പോൾ കൊണ്ടുവന്നിട്ട് ഞാൻ കുറച്ച് ചോദിച്ചെന്നുള്ളൂ ഇൻകേസ് നമ്മളിപ്പോ ലീവാണെങ്കിലും അപ്പൊ നമുക്ക് താല്പര്യം മുൻകൂറായിട്ട് കൊടുക്കുമ്പോൾ അഡ്വാൻസ് പേയ്മെന്റ് പറയുമ്പോൾ ഇപ്പൊ നിങ്ങൾ 8 ക്ലാസ്സസിനാണ് നിങ്ങൾ പേയ്മെന്റ് ചെയ്യുന്നത്. അപ്പൊ ഇപ്പോൾ ഇൻ കേസ് ഇപ്പൊ ആരോൺ ആണെങ്കിലും അല്ലെ ഞാനാണെങ്കിലും ഒരു ദിവസം ലീവ് ആക്കുകയാണെങ്കിൽ എന്തായാലും നമ്മൾ ആ വീക്ക് തന്നെ ഒരു സബ്സ്റ്റിറ്റ്യൂട്ട് ക്ലാസ് എടുക്കുന്നുണ്ടാവുമല്ലോ. പിന്നെ നമ്മൾ നമ്പർ ഓഫ് ക്ലാസ്സസ് കാൽക്കുലേറ്റ് ചെയ്യുന്നത് ഗൂഗിൾ മീറ്റിന്റെ ലിങ്ക് വെച്ചിട്ടാണ്. അപ്പൊ നമ്മൾ സെൻഡ് ചെയ്തിട്ടാണ് ഇപ്പൊ എടുക്കുന്നില്ല ലീവാണ് അല്ലെങ്കിൽ ഇപ്പോൾ ആ സ്റ്റുഡന്റ് ലീവ് ആവാണെന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ ആ ലിങ്ക് ഉടനെ തന്നെ ഡിലീറ്റ് ചെയ്ത് കളയുന്നുണ്ടല്ലോ. അപ്പൊ അങ്ങനെ ആകുമ്പോൾ ആ ഒരു പ്രശ്നം വരുന്നുണ്ടാവില്ല. ഞാനിപ്പോ തുടർച്ചയായിട്ട് ഇപ്പൊ ഞാൻ അങ്ങനെ തന്നെയാണ് ചെയ്യുന്നത്. കാരണം ഹയർ ക്ലാസ് 8th വരെ ഞാൻ അങ്ങനെ അഡ്വാൻസ് ഫീസ് അധികം വാങ്ങാറില്ലായിരുന്നു. പിന്നെ ഇപ്പോ കഴിഞ്ഞ വർഷം തൊട്ടിട്ട് ഞാനിപ്പോ അങ്ങനെയാണ് ചെയ്യുന്നത്. പിന്നെ ഞാൻ കഴിഞ്ഞ കൊല്ലം പറയാത്തത് നിങ്ങളെ മറ്റേ എക്സലനിൽ ഉണ്ടായിരുന്ന സമയത്ത് എങ്ങനെയായിരുന്നു എന്ന് എനിക്ക് അറിയില്ല. ഇപ്പൊ പിന്നെ 9th 10th അങ്ങനെ ചെയ്യാന്ന് വിചാരിച്ചിട്ടാണ്. ഓക്കെ. ഇപ്പൊ ഇതുവരെ ഞാൻ ട്യൂഷൻ എടുത്ത ആളുകളും ഇപ്പോ വീട്ടില് ഹോം ട്യൂഷൻ ആണെങ്കിലും ഓൺലൈൻ ട്യൂഷൻ ആണെങ്കിലും എല്ലാവരും അഡ്വാൻസ് പേയ്മെന്റ് തന്നെയാണ് മാഡം ചെയ്യുന്നത്. കാരണം നമുക്ക് എങ്ങനെയാലും ഒരു ക്ലാസ് സബ്സ്റ്റിറ്റ്യൂട്ട് ഇപ്പൊ നമുക്ക് ആബ്സെന്റ് ആവുന്നതിനനുസരിച്ച് ആ വീക്ക് തന്നെ നമ്മൾ എടുത്ത് കംപ്ലീറ്റ് ചെയ്യും. അപ്പൊ അതുകൊണ്ട് പിന്നെ മാത്രമല്ല ഓൺലൈൻ ആകുമ്പോൾ നമുക്ക് പ്രശ്നമില്ലല്ലോ. ഈ ഗൂഗിൾ മീറ്റിന്റെ ലിങ്കിന്റെ കൗണ്ട് നോക്കിയാൽ പ്രോബ്ലം വരുന്നില്ലല്ലോ. അപ്പൊ ഇവിടെ വരുന്ന കുട്ടികൾക്കാണെങ്കിൽ ഞാനൊരു ബുക്കിൽ മാർക്ക് ചെയ്ത് കൊടുക്കും. പാരന്റ്സിന്റെ സൈൻ വാങ്ങി വരണം എന്നൊക്കെ പറയാറുണ്ട്. ആബ്സെന്റ് ആവുന്ന ഡേയ്സിന്റെ അവിടെ ജസ്റ്റ് മാർക്ക് ആ ഡേറ്റ് എടുത്തിട്ട് മാർക്ക് ചെയ്ത് കൊടുക്കും. അങ്ങനെയാണ് ഇപ്പൊ ഞാൻ പല ക്ലാസ്സുകൾക്ക് ഇപ്പൊ നമ്മൾ പോകുന്നുണ്ടല്ലോ. അപ്പൊ നിങ്ങൾക്ക് അതിന്റെ സിസ്റ്റം ഇപ്പൊ അറിയാലോ. ഇപ്പൊ നമ്മുടെ മ്യൂസിക് ക്ലാസ് അങ്ങനത്തെ എന്ത് ഇതിന് പോയാലും ഇപ്പൊ മ്യൂസിക് ഡാൻസ് അതുപോലെ ഇൻസ്ട്രുമെന്റ്സിനും എല്ലാത്തിനും ഇപ്പൊ അങ്ങനെയാണ് അവർ വാങ്ങുന്നത്. ഇപ്പൊ ഞാനിപ്പോ എന്റെ പ്രൊഫഷൻ തുടങ്ങിയത് മുതൽ തന്നെ അഡ്വാൻസ് ഫീസ് വാങ്ങുന്നതാണ്. നിങ്ങളോട് മാത്രമാണ് ഇതുവരെ ഞാൻ വാങ്ങാതിരുന്നത്. കാരണം എക്സലനില് എങ്ങനെയായിരുന്നു എന്ന് വെച്ചാൽ എക്സലനിൽ എനിക്ക് ഇത് കഴിഞ്ഞിട്ട് പേയ്മെന്റ് ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്. അത് ശീലമായോണ്ട് yes students, have you completed? Yes, ma'am. അപ്പൊ നമുക്ക് ലാസ്റ്റ് 2 questions ഇருக்கு. yes അപ്പൊ I always buy dash Hindu or dash Times of India. അപ്പൊ ഇங்க I always buy என்ன வரும் நியூஸ் பேப்பர்ஸோட பேரு அதனால the தான் வரும். I always buy the Hindu or the Times of India அப்படின்னு வரும். Hindu or the Times of India. அது மாதிரி லாஸ்ட் ஒரு क्वेश्चन கூட இருக்கு. அஜய் டிராவல்ஸ் இன் டேஷ் ஜன்ஷதாப்தி எக்ஸ்பிரஸ். இது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது. இது ஒரு ட்ரெயினோட நேம். அப்ப என்ன வருமோ அது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. 16க்கு என்ன வரும் கௌசியா? yes you are correct. எருமாட் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம படிச்சதை வச்சு பண்ணுங்க. 16th ஒன்னுக்கு என்ன வரும் ஆன்சர் பண்ணியாச்சுன்னா சீக்கிரமா சட்டுன்னு சொல்லுங்க. the very good very good very good the தான் வரும். இப்போ அஜித் டிராவல்ஸ் இன் த ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ். இது என்னன்னா தங்கும்போது ஒரு ட்ரெயினோட நேம் ஆனதுனால அது மாதிரி நியூஸ் பேப்பர்ஸோட நேம் கூட எல்லாம் நம்ம த தான் யூஸ் பண்றோம். ஓகே. அப்ப இது கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா நமக்கு இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாம். So next Sunday வந்து நம்ம புது டாபிக் பார்க்க போறோம் adjectives. Okay, adjectives is an important topic. Parts of speech ல வரும். Bye, ma'am. Complete பண்ணியாச்சா? Okay. Okay, students. So thank you. Meet you on next Sunday. Okay.